மதனி காப்பி தூள். காப்பி தூள் இதுல தான் இருக்கு. ஐயோ, பால் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்ய? என்னாச்சு துளசி, என்னாச்சு? இல்ல மதனி, பால் தெரிஞ்சிருச்சு மதனி. என்ன சொல்ற? பால் தெரிஞ்சிடுச்சா? ஐயோ, பாத்திரத்தை மிஷின்ல போட்டீங்களா? ஆமா மதனி, ராதா தான் மிஷின்ல போட்டா சுத்தமா இருக்கும்னு சொன்னா, அதான் மிஷின்ல போட்டேன். போச்சு, மிஷின்ல போட்டா இப்படிதான் ஆகும். அது எதையுமே சரியா கிளீன் பண்ணாது. மாசத்துல 5-6 பால் பாக்கெட்டாவது வேஸ்டா போகும். அது மட்டுமே கிடையாது, சாப்பாடு குழம்பு இதெல்லாமே சம்டைம்ஸ் வீணா போயிடுது. இவ்ளோ வீணாவுதா? ஐயோ, இனிமே அந்த மிஷின்ல எல்லாம் போட வேணாம். நான் என் கையிலேயே விளக்குதேன். கையில விளக்க போறியா? அச்சோ, அப்பா அம்மா வந்து மிஷின் இருக்கும் போது நீ எதுக்கு கையில பாத்திரம் விளக்குறேன்னு கேட்டா, நான் பாத்துக்கிறேன் மதனி, நீங்க ஏன் வசனப்படுத்தீங்க? நான் சொல்லிக்கிறேன். உனக்கு கையில விளக்குறதுனால பிரச்சனை எதுவும் இல்லையா? என்ன மதனி இப்படி கேட்டுப்பிட்டிய? மிஷின் எல்லாத்துக்கும் நம்பிட்டு இருந்தோம்னா கரண்ட் பில்ல யாரு கட்டுறது? எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறத, நீங்க வசனப்படாதீங்க. கையால தேய்ச்சிக்கிறத நீங்க போங்க. நான் வேற காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். துளசி, பாத்து போ. துளசி, இது வெறும் ஆரம்பம் தான். இனிமேதான் இருக்கு உனக்கு. உள்ளதான் இருக்கேன். கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறேன். ஆமாண்ணே, வாண்ணே போலாம். என்னல பண்ண நானு? என்ன போய் சாப்பிட அடிக்கிறீங்க? பசியில இருக்கும்போது என்னல பண்றீங்க? விடுங்கள. ஏலே, எங்க சின்னம்மாவை என்னல பண்ணா? சொல்லல. கேக்குறேல, சொல்லல. எங்க சின்னம்மாவை என்னல பண்ணா? சின்னம்மாவா? அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதான் ஓடி போயிட்டாங்கன்னு கல்யாண வீட்லயே பேசினாங்கல்ல. ஏலே, எங்க சின்னம்மா பத்தி தப்பா பேசாதல. அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. டேய், நீ தென்றலம்மா என்ன செஞ்ச சொல்லு. உண்மையை சொல்றா. சொல்லுங்க. டேய், அடிக்காதல. ஐயா அடிக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. இவனை நம்ம எடுத்து தூக்கிட்டு போலாம். விடுங்கப்பா, நான் எதுவும் செய்யல. ஆள் தெரியாம வந்துட்டீங்கப்பா. என்னது? ஆள் தெரியாம வந்துட்டமா? எல்லாத்தையும் பார்த்தோம்ல. நீ என்ன செஞ்ச, ஏது செஞ்சன்னு எல்லாம் தெரியும் எங்களுக்கு. வாங்கல, எடுத்துருவாங்களா? வாழ. அட ஏன்பா இப்படி பண்ணுதீங்க? பாட்டி இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரியே மருதாணி அரைச்சு கொண்டு வந்துட்டேன். உங்க கையாலேயே எனக்கு போட்டு விடுங்க. கைய கொடுத்தாயி, என் பேத்திக்கு நானே போட்டு விடுதேன். லதா, நீயும் வாமா, உனக்கும் போட்டு விடுதேன். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறேன். நீ என்ன ஒட்டி போராடிட்டு இருக்க? உன் வழியிலே போய் உன்னை இந்த இடத்தை விட்டு எப்படி அனுப்புறேன் பாரு. அட எழுந்திருச்சு வாமா. அந்த வர பாட்டி. முதல்ல எனக்கு தான். ஏய், எதுக்கு எடுத்தாலும் நான் தானே, ஏன் முந்திட்டு வர? அம்மா பாருங்கம்மா, அக்கா என்ன அடிச்சுட்டே இருக்கா. சும்மா இரு. ஏத்தா பச்சை புள்ளைய அடிக்குத? பச்சை புள்ளையா அவ? சரியான வளர்ந்து கெட்டவ. நீதான் வளர்ந்து கெட்டவ போ. ஏண்டி இப்ப கத்திட்டு இருக்க? ஏன் அடிச்சேன்னு அக்காவை கேட்காம என்ன வந்து கத்துறேம்மா? உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி எங்களுக்கு மருதாணி வச்சு விடுறாங்க. என்ன லதா, 2 பேரும் வயசானவங்களை போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? அம்மா, பாட்டி வேற ஒரு பக்குவத்துல மருதாணி அரைக்க கத்து கொடுத்தாங்க. அத அவங்க கையாலே வச்சு விடுறேன்னு சொன்னாங்க. அதான் வச்சுக்கிறோம். ஏமா, அவங்க சொன்னாங்க நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? போய் ரெஸ்ட் எடுங்களே. சின்ன ஜெருசுக ஆசைப்படுதுல்ல, அதான் நான் வச்சு விடுதேன். இங்க பாருங்க,
கைக்கு மருதாணி போடுறது அழகா காட்டுறதுக்கு மட்டும் இல்லத்தா, இது உடம்பு சூட்டை குறைக்கும். ஓ